கத்திரிக்காய் கிரேவி சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க, 5-6 வரமிளகாய் போட்டுக்கலாங்க, மல்லி வரமல்லி ஒரு கைப்பிடி இலை போட்டுக்கிறாங்க, போட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறாங்க, 4 பட்டை போட்டுக்கிறேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறாங்க, 10 பல் பூண்டு சேர்த்திக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க, ஊற்றி நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 அல்லது 6 தக்காளி சேர்த்திக்கிறாங்க, சேர்த்து இதையும் வணக்கிக்கலாங்க. தேங்காய் போட்டுக்கிறாங்க, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டாங்க, அதையும் நல்லா வணக்கி தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்த அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுமே இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகட்டுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்திக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு புளி கரைசல் ஊற்றிக்கலாங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவி